தேவையான பொருள் எல்லாம் பாருங்கள். இதில் 3/4 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 2 பேர் தான். அதுக்காக நான் 3/4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பப்பாளி இலை, கற்பூரவள்ளி, துளசி. ஏன்னா நான் போடுற 3/4 கப்பு கஷாயத்துக்குனால நான் போதுமான அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தீங்கன்னா நம்ம கூட வச்சுக்கலாம். அதுக்கு மிளகு இவ்வளோ தான் வச்சுருக்கேன் நான். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்கன்னு. சீரகம், இது மஞ்சள் பொடி. இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ எப்படி கஷாயம் வைக்க போகிறோன்றது பார்க்க போகிறோம். இதை இப்போ நான் தூள் பண்ண போகிறேன். இது பாருங்கள். அதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதை சும்மா நம்ம ஒன்றும் பாதியமாக தூள் பண்ணாலுமே போதும். எவ்வளோ தான் நமக்கு சளி பிடிச்சி உடம்பு வெயிட்டாக இருந்து ரொம்ப அசதியாக இருக்கிறதுக்கும் உடனே கேட்கும். நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே தெரியும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன வைத்தியம் கையிலேயே நமக்கு இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. இதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். 4 வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க 80 வயசு வரைக்கும் இந்த கஷாயத்தை நம்ம கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 1 பாதியமாக தான் தூள் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பவுடராக இருந்தால் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப சளி பிடிக்கிறதுலாம். இப்போ இது வந்து இந்த தண்ணிக்குள்ளே கொதிக்கிற தண்ணியில் போடுறேன். இதோட சேர்த்து இந்த இலைங்களை போடுறேன். இதே பப்பாளி இலை ரொம்ப பெருசாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு சும்மா ஒரு பாதி போடுங்க போதும். இது கூட வந்து லைட்டாக மஞ்சத்தூள் வைக்கிறேன். நம்ம ஊருங்களுக்கு போகும்போது தண்ணியை மாற்றி குடிக்கிறோம். மாற்றி குடிக்கும்போது நமக்கு சளி பிடிக்குது, ஜுரம் அடிக்குது, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் இருக்கோம். அப்போ நம்ம வீட்லேயும் இந்த இலைங்கெல்லாமே இருக்கும். இந்த சின்ன செடிங்க எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் துளசி கண்டிப்பாக வளர்ப்பீங்க, கற்பூரவள்ளி இருக்கும். அதனால் நீங்கள் இதை வச்சு நம்ம வீட்டில் நம்ம உடம்புக்கு கஷாயத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மாத்திரை வாங்கி போடணும், இது அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. இது குழந்தைங்களுக்கே நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வேர்த்துரும். வேர்த்து பாருங்க, நல்லா கொதிக்குது. கொதித்து தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வரணும். போட்ட உடனே கொதிக்குதேன்னு எடுத்துடக்கூடாது. அது கொஞ்சம் சுண்டி வரும்போது நம்ம எடுத்தோம்னாக்கா சும்மா ஒரு 1/4 டம்ளர், இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் குடித்தாலே போதும். எல்லாருமே தொடர்ந்து 3 நாளைக்கு குடிங்க. நல்ல ஜுரம் இருக்கிறவங்க, அந்த ஜுரமே எங்கே இருக்குன்னே தெரியாது, உங்களுக்கு காணாமல் போயிடும். எப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி குடிச்சிங்கனாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சும்மா நம்ம நார்மலாகவே மாதத்துக்கு ஒருக்கா குடிக்கலாம். மாதத்துக்கு ஒருக்கா குடிக்கும்போது நம்ம உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமாகவே இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. தண்ணியும் சுண்டி இருக்குது பாருங்கள். இந்த இலையும் நல்லா வெந்திருக்கு. அதோடு சேர்ந்து இதுக்குள்ள சத்து எல்லாமே இந்த தண்ணியில் வந்து நமக்கு சேர்ந்துடுச்சு. சேரும்போது தான் நமக்கு அந்த ஒரு கஷாயத்துக்குள்ளே இதுவே கிடைக்கும். இதில் சர்க்கரை போடக்கூடாது, பனவெல்லம் போடக்கூடாது. சும்மா இப்படியே வடிகட்டி தான் அதை குடிக்கணும். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. அப்போ தான் அது கேட்கும். வடிகட்டலாமா பாருங்கள். இது நல்லா கொதிக்கும் போதே ஒரு சூப்புக்குள்ளே ஒரு வாசனை தான் வருமே. ஒரு ஆட்டுக்கால் சூப்பு வச்சா என்ன வாசனை வருதோ அந்த வாசனை வரும். மொத்தத்துக்கு நான் அந்த பெரிய டம்ளரில் 1 கப்புக்கு தண்ணி ஊற்றினேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதை ஒரு ஆள் 3 நாளைக்கு குடித்தாலுமே எப்படியா கொண்ட ஜுரமாக இருந்தாலும் விட்டுரும்.